ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைனீஸ் லவ் ட்ராமாவோட மூவி வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அங்கிள் லிட்டில் கேர்ள் லவ் கான்செப்ட் ட்ராமா தான். பட் இதில் ரிவெஞ்சுமே வரும். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கூடவே ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வராரு. இவர் பேர் தான் ஜியாங் ஃபேமிலியிலே ரொம்ப முக்கியமான ஆளே இவர் தான். இவர் வரும்போதே நல்லா குடிச்சிட்டே வராரா. அப்போ ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான். அவள் அவளோட அங்கிள், அதாவது இவர் இந்த குட்டி பொண்ணோட அங்கிள். இந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின். இவ பேரு ஷூயா பார்த்த உடனே, அங்கிள் என்ன ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களா, ஏன் இப்படி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு அங்கிளை பிடிக்கிறா. அங்கிள் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு தெரிஞ்சோடனே அங்கிளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பா. இதெல்லாம் நடந்து ஒரு 6 வருஷம் ஆயிருக்கும். இப்போ திடீர்னு பார்த்தா இந்த அங்கிள் இருக்கான்ல, இந்த ஜியாங் என்ன பண்றான்னா, எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ட்ரிங்க் கொடுத்துட்டு இருக்கான். அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஜியாங்கை பார்த்து, ஜியாங், இந்த கடந்த 5 வருஷத்துல நீ ஒரு பொண்ணுகிட்டயா போய் பேசின, ஆனா உனக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்டு ஒன்று கூட அமைஞ்சது கிடையாது. அது காரணம் நீ அடாப்ட் பண்ணியிருக்கல ஷூவான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த ஷூவா தான் காரணம். இப்போ நீ திடீர்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்ற, இப்போ மட்டும் ஷூயா விட்டுருவாளா அப்படின்னு கேட்கும்போது, அதே டைம்ல நம்ம ஹீரோனும் அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்திருப்பா. அந்த இடத்துல டோருக்கு வெளியே நின்று உங்க பேசுறதுல கேட்டுட்டு தான் இருக்கா. அந்த இடத்துல இந்த ஜியாங் என்ன சொல்றானா, அவள் வளர்க்கணுன்றதுக்காக தான் வளர்த்துட்டு இருக்கேன், யாரும் இல்லை, அதனால நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அவர் வேணும்ட்டே பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனை என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவான்னு தெரிஞ்சுமே தான் அவர் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் உள்ள போறா. அதெல்லாம் கேட்ட அப்புறம் கண்ணெல்லாம் கலங்கிட்டு போறா. போனோடனே ஜியாங்க பார்த்து, அங்கிள் நீங்க இப்போ சொன்னீங்கல்ல அதெல்லாம் உண்மையா, அப்போ உண்மையா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த 6 வருஷமா எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்து கேரிங்கா என்னை பார்த்துக்கிட்டீங்களான்னு சொல்லும் போது, அங்க இருக்க ஜியாங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோனை பார்த்து சிரிக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் கேட்குறாங்க, இப்படி நீங்க நடந்துக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ கேரிங் இவ்வளோ லவ் கொடுத்து என்னை பார்த்துக்கிட்டீங்க, இப்படி பார்த்துருக்க வேணாமே, நீங்க பண்ணதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் உடனே நான் என்ன பண்ண, எதுக்கு இப்போ சீப்பாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜியாங் உடனே உனக்கு எந்த விதத்தில் சொன்னால் புரியுமோ அப்படி சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணு முன்னாடியே இப்போ அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்டை ஹீரோயின் முன்னாடியே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்க்குறான்னு தெரிஞ்சுதான் கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்தோன்னே 6 வருஷமாக லவ் பண்ணியிருப்பாள்ல, எப்படி இதை பார்க்கும்போது அவளால் ஏற்றுக்க முடியுமா, சின்ன பொண்ணு வேற, ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. அழுதுகிட்டே இல்லை நான் இதை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு குடுன்னு வெளியே ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயின் ஷோயா போகும்போது இவன் பார்க்குறான். பார்த்துட்டு அவள் பார்த்துட்டு போறாளா அப்படின்ற பார்த்ததுக்கு அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு கிஸ் பண்ண இடத்த விட்டுடுறான். நம்ம ஹீரோயின் வெளியே போனவ ரொம்ப அழுறா. இவளுக்கு ஆன்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் ரொம்ப க்ளோஸ். அதாவது இந்த ஜியாங்க்கு அப்புறம் அந்த ஆன்டி கால் பண்ணி, அந்த ஆன்டி இந்த ஊரில் தான் இருப்பாங்க, அந்த ஆன்டிக்கு ஃபோன் பண்ணி, ஆன்டி அப்ராட் போகிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிங்களே, நான் அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கவா, அந்த ஸ்காலர்ஷிப்பில் நானே போகிறேன் ஆன்டின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்கு போயிட்டு அந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கா, அந்த ஸ்காலர்ஷிப்புக்காக அப்ராட் போய் படிக்கிறதுக்கு. அதுக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. காலேஜ் தான் போய் படிக்க போறா. அப்புறம் அங்கிள் கிட்ட சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜியாங்கும் வீட்டுக்கு வரானா. நல்லா என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஷூ மாத்துறதுக்கு கீழே குனிஞ்சு ஷூக்கு பதிலாக ஸ்லிப்பர் தேடி பார்க்குறான். ஆனால் ஸ்லிப்பரை காணும். இவன் யோசிக்கிறான், எப்பயுமே இது இங்கே இருக்குமேன்ற மாதிரி. ஃப்ளாஷ்பேக்கில் இந்த 6 வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருப்பான். திடீர்னு ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கும். அது என்னன்னு லாஸ்ட்டாக பார்க்கலாம். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நம்ம ஹீரோன் அவனுக்கு எவ்வளோ கேர் பண்ணி, இந்தாங்க அங்கிள் நான் உங்களுக்கு ஷூ மாற்றி விடுறேன், இந்த ஸ்லிப்பர் போடுங்க அப்படின்னு அவளை ஹெல்ப் பண்ண வந்தாலுமே அவன் நான் டயர்டாக வந்திருக்கேன், உனக்கு பார்த்தா தெரியல, கேர் பண்ணுறேன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, போ இதெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல, என்னோட கோட்டை துவச்சி போட்டு அப்புறம் எனக்கு ஷவர் வேணும், ஹாட் வாட்டர்லாம் போட்டு வச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே அப்படி கண்ணு காணாத மாதிரி அந்த கோட்டெல்லாம் அப்படி தூக்கி விசிறிட்டு அவன் பாட்டுக்கு ஹீரோயின் கேர் பண்ணுறத கொஞ்சம் கூட மதிச்சிருக்க மாட்டான். இதெல்லாம் நினச்சிட்டு இவன் இந்த என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஸ்லிப்பர் இல்லைன்னு பார்க்கும்போது, என்ன எப்பயுமே எடுத்து வைப்பா, இன்னைக்கு என்ன ஸ்லிப்பர்லாம் எடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு இதை பற்றி கேட்கலாம் தான் போகிறான். ஆனால் இப்படி ஓப்பனாக கேட்க முடியாதுல்ல. அதனால ஹீரோனை எப்படியோ திட்டணும்னு சொல்லிட்டு ஷூயாவை பார்த்து, ஷூயா என்ன நீ உன்னோட ஸ்டடீஸ் மேலே நீ ஃபுல்லாக கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்ற, நீ போய் படிக்கவே மாட்ற, இதெல்லாம் என்ன விஷயம், அப்புறம் எப்படி நீ கிராஜுவேட் ஆவன்னு சொல்லிட்டு அவன் மாற்றி ஹீரோனை ஒரு ரீசனுக்காக திட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ அடல்ட் ஆகிட்ட, அதனால கிராஜுவேட் ஆன அப்புறம் உன் லைஃபை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஹீரோனை பார்த்து, அது மட்டும் இல்லை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இனிமேல் இந்த வீட்டில் தங்க போறா, அதனால என் பெட்ரூமில் நீ தூங்குவல, இனிமேல் தூங்க வேணாம், நீ தனியாக போய்க்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னா சின்ன குழந்தையா இந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க அங்கிள் கூட தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் தூங்கலனாலும் பக்கத்து பெட்டை போட்டு தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இனிமேல் நீ ரூமில் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஹர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோன் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது அப்ராடுக்கு போயிட்டு ஸ்காலர்ஷிப்பில் வேற ஒரு ஸ்டூடெண்ட்டை படிக்க போகிறாங்களே, அப்போ எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கும்போது கிச்சனில் அவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு 2 கப் இருக்குது. அது இந்த கப்பில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, லவர்ஸ் யூஸ் பண்ணுற கப்பு, ரெண்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி ஹீரோனுக்கு கிடச்சிருக்கோன்னா, முதல்ல இந்த வீட்டுக்கெலாம் வந்திருக்கும் போது அவங்களுக்கு அங்கிளுக்காக நிறையவே ஹெல்ப் பண்ணியிருப்பா. அப்போ
ஜியாங்குக்குமே நம்ம ஹீரோனை ரொம்பவே பிடிச்சிருக்கோம் அந்த டைமில். அதனால ஹீரோயினை கூப்பிட்டு, ஆனால் அதை சொல்லியிருக்க மாட்டான். எப்படி சொல்லியிருப்பான்னா, ஷூயூ இங்கே வான்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து இந்த ஜியாங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சூப்பராக ரெடி பண்ணும்போது அவள் வந்து என்ன அங்கிள் கேட்டா, அவன் வந்து சொல்கிறான், இல்லை நான் வந்து ஒரு கப்பு வாங்கினேன், ஆனால் அந்த கப்பு தனியாக தரல, 2 கப்பாக கொடுத்துட்டாங்க. இப்போது எனக்கு ஒரு கப்பு இருந்தால் போதும், நான் 2 கப்பு அடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், அதனால் இந்த 2 கப்பை யூஸ் பண்ண போகிறதுல ஒன்று நீ வச்சுக்கோ, ஒன்று நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்கும்போது ஹீரோயின் அந்த கப்பை பார்த்தோன்னே, அங்கிள் இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு, இன்டர்நெட்டில் இப்போ பாப்புலராக போயிட்டுருக்கு, லவ்வர்ஸ் யூஸ் பண்ணுறது தானே சொல்லும்போது, ஒன்னே நீ மறுபடியும் லவ்வை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டியா, குடுன்னு சொல்லிட்டு அந்த கப்பை பிடுங்க ட்ரை பண்ணுவான். ஆனால் ஹீரோயின் வந்து, ஐயோ இல்லை அங்கிள் பரவாயில்ல அங்கிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கப்பை நானே வச்சுக்கிறேன், நீங்கள் ஒன்று நான் ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கப்பை அப்போ வாங்கி வச்சிருப்பா. அந்த கப்பை இன்னுமே சேஃபாக தான் வச்சிருப்பா. அந்த கப்பை வந்து இப்போ ட்ரெஸ்லாம் பேக் பண்ணும்போது இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறா. இருந்தாலும் நம்ம இப்படி ஸ்டூப்பிடாக இருந்துட்டுமே அவருக்கு நம்மளை பிடிக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஜியாங் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருப்பான்ல, கேர்ள் ஃப்ரெண்டையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். அவள் வந்தோடனே நம்ம ஜியாங்க வந்து ஹீரோனை பார்த்து சியாவை வந்து ஹீரோயின் கிட்ட ஜியாங் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ நல்லாவே கூட பேசலான்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனை பார்க்குறாங்க. அப்புறம் நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கோங்க, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஜியாங் அங்கேருந்து போயிட்டான்னா நம்ம ஹீரோனுக்கு இவங்ககிட்ட என்ன பேசணும்னு அவ்வளோ தெரியல. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, அதாவது இந்த ஜியா வந்து உடனே ஹீரோனை பார்த்து, எங்கள் ஃபேமிலி வந்து உன்னால் ரொம்ப கெட்ட பேர் எடுத்திருக்கோன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் வந்து உன்னை அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்காரு, ஆனால் வெளியே இருக்கவங்களாம் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்களா, அதனால் ஜியாங் ஃபேமிலிக்கு இது ரொம்ப தப்பான பேராக வந்திருக்கும்ல, அதனால நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்கும்போது ஹீரோயின் என்னன்னு கேட்குறாங்க. அவள் கேட்குறா, என்ன ஹெல்ப்னா, இனிமேல் எங்களோட ஜியாங் ஃபேமிலி முன்னாடி நீ வரவே கூடாது, அப்படியே போயிடுன்ற மாதிரி கேட்குறா. நம்ம ஹீரோனும், அப்படி நான் என்ன எல்லார் ஃபேமிலிக்கும் போய் துரோகம் பண்ணேன், ஜியாங் ஃபேமிலி இருக்க ஒருத்தர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டது கிடையாது, என் அங்கிள் கிட்ட மட்டும்தான் நான் இருந்திருக்கேன் பேசியிருக்கேன்னு சொல்லும் போது அவள் ஓவராக நடிக்கிறா. முட்டிலாம் போட்டு, ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணுறீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு ரொம்ப கெஞ்சுறா. இந்த சவுண்டெல்லாம் வேற ஜியாங் கேட்டுடுது, என்னடா இந்த சவுண்டு வித்தியாசமே இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, ஏய் என்ன சின்ன பொண்ணாட்டம் இருக்கா, இப்படி தான் வந்து உனக்கு ஃப்யூச்சரில் ஆன்ட்டியாக வரப்போகிறவங்க கிட்ட இப்படி தான் ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்துப்பியான்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுறான் வந்த கோவத்துக்கு. நம்ம ஹீரோனா பக்கத்தில் இருக்க அந்த கப்பு இருக்கும்ல, லவ்வர்ஸ் கப்பு, அந்த கப்பெல்லாம் தள்ளி விட்டுடுறாங்க. அதில் தள்ளி கீழே விழும்போது அது காலில் கிழிச்சிடுது அந்த துண்டு துண்டு பீஸ்லாம். ஹீரோயினுக்கு அதை பட்டு பிளட்டே வர ஆரம்பிச்சிடுதா. ஆனால் அந்த ஜியாங் வந்து நம்ம ஹீரோனை கண்டுக்கவே இல்லை. ஹீரோயின் எப்படின்னா போட்டோன்ற மாதிரி பக்கத்தில் இருக்க சியாவை தூக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை கொஞ்சம் கூட நம்ப மாட்டீங்களா, நான் எதுவுமே பண்ணல, என்ன எதுக்கு தள்ளி விட்டீங்கன்ற மாதிரி ஹீரோயின் அழுதுகிட்டே கேட்குறா. ஆனால் அவனை வந்து ஒன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். இவனுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா, அதாவது இந்த 6 வருஷத்தில் அது 5 கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க வந்து பேசினாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே அந்த பார்ட்டியில் கூட. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோனை பற்றி தெரிஞ்சோடனே ஹீரோயின் சின்ன பொண்ணை தானே இருந்திருப்பா, அவட்ட போயிட்டு, என்ன உனக்காக அந்த ஜியாங் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறான், அதுக்குன்னு என்ன கூட கண்டுக்க மாட்டானா, நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, ஆனால் உனக்கு ஒரு பீரியட்ஸ் ஆனால் கூட அவன் மொத்த நாளுமே உன் கூட தான் இருக்கானே தவிர என்னை சுத்தமாக மறந்து போயிட்டான், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அவனை என்ன ட்ரிக் பண்ணி மயக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முடிய பிடிச்சி இழுத்துட்டு லாஸ்ட்ல ஹீரோனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுடுறா. நம்ம ஹீரோனா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலுமே அவ சும்மா இருக்க மாட்டா. ஆமா நீ இப்படி வந்து அவனை என்கிட்ட பிரிக்க நினைச்சுனா நான் இப்படிதான் அவங்ககிட்ட நடந்துப்பேன்ற மாதிரி ஓவரா பேசியிருப்பா. அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு ஜியாங்குமே வந்துருப்பானா, அவன் வந்துட்டு ஹீரோயின் கீழே விழுந்ததை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு தான் அப்பெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். ஏன்னா ஹீரோயின் அந்த டைமில் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆஃப்டர் 1 இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் ஹீரோனை ஃபுல்லாக வெறுத்திருப்பான். அது அதுக்கப்புறம் வர வர கதையில் தான் தெரியும், அப்போ பார்த்துக்கலாம். வந்த உடனே இந்த பொண்ணு, அதாவது அந்த டைமில் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாள், அந்த பொண்ணை பார்த்து என்னாச்சுன்னு கேட்க அவன் நடிக்கிறா, அவள் தான் என்னை கீழே தள்ளி விட்டா அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்த கோவத்தில் அவள் கண்ணுக்குள்ளே அரைஞ்சு விட்டா. அந்த கேர்ள் ஃப்ரெண்டோ, நான் என்ன பண்ணேன் அவளுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டா ஜியாங் சொல்லியிருப்பான், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம தள்ளி விட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான்ற மாதிரி அந்த பொண்ணிட்ட அப்போ பிரேக்கப் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போயிருப்பான். இதுதான் பழைய விஷயத்தில் நடந்திருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோயின் இப்போ எது சொன்னாலுமே அவன் நம்ப மாட்டான். இப்போ வந்து ஹீரோயின் பார்த்து என்ன சொல்கிறான்னா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, என் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படியாவது என்கிட்ட பிரிக்கணுன்றதுக்காக நீ இப்படி நடிக்க கூட தான் செய்வ, இது மாதிரி எத்தனை வாட்டி பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோயின் அழுறாங்க. இல்லை நான் நடிக்கல, 6 வருஷமாக நான் உங்க கூட இருந்திருக்கேன், என்னை பார்த்து நடிக்கிற மாதிரி தெரியுதா, நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஹீரோயின் எவ்வளோ சொன்னாலும் அங்கே ஜியாங் கேட்காம நான் தான் பேச விரும்பலன்ற மாதிரி இப்போ இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஜியாவை கூட்டிகிட்டு போகும்போது அப்போது ஹீரோயின் கால் நொண்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க, அங்கிள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிடவே மாட்டேன், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதை கண்டுக்கல. 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்து இப்போ படிச்சுட்டு இருப்பாங்களே, அதாவது முன்னாடி படித்த இன்ஸ்டிடியூட் அங்கே போயிட்டு இப்போ டிசிக்கெலாம் அப்ளை பண்ணணும்ல, ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் இப்போ அப்ராட் போய் படிக்க போகிறாங்களே, அதனால அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு தெரிஞ்ச கிளாஸ்மேட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் ஹீரோயின் முன்னாடி வராங்க. நம்ம ஹீரோயின் ஜியாங் ஃபேமிலியில் தான் இருக்கா இப்போ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரியும். அவங்க வந்துட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணுறாங்க, என்னடி உன் அங்கிள் வந்து இவ்வளோ நாள் வளர்த்துட்டு இப்போ என்ன உன்னை விட போகிறாரா,
டிசிலாம் அப்ளை பண்ண போறியாம்மா? என்ன உன் அங்கிள் உன்னால் பார்க்க முடியலையா? உன் அங்கிள் என்ன வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஹீரோனை பற்றி தப்பாக பேசாமல் ஹீரோனோட அங்கிள் ஜியோங்கை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் வந்து அவங்கள பற்றி பேசியிருந்தாலும் பொறுத்திருந்திருப்பாங்க. அங்கிளை பற்றி பேசணுன்னே கையில் இருக்க ஃபோனெல்லாம் கீழே போட்டு யாரை பற்றி என்ன பேசினடின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிளாஸ்மேட்டோட கண்ணிலே பெண்ணை விட்டு குத்திருப்பா போல இருக்கு. அப்படி போட்டு மிரட்டிட்டு இருக்கா. அவளுங்களா ஐயோ என்னை விடு அப்படின்ற மாதிரி பயந்து ஓடிய போயிட்டாளுங்க. நம்ம ஹீரோனுக்கா ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னே தெரியல. நான் ஏன் அவர் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருக்கேன், அவரே என்னை வெறுத்துட்டாரு, ஆனால் யார் அவரை பற்றி எது சொன்னாலும் என்னால் ஏன் ஏற்றுக்க முடியல, பொறுத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அழுகுறா. ஃபோன் விட உடஞ்சி போயிடுச்சு. அந்த ஃபோனை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் ஃபஸ்ட்டு இந்த அங்கிள் அடாப்ட் பண்ணியிருக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு வந்து இந்த ஃபோனை கொடுத்துருப்பாரு. அவங்க தான் கொடுத்துருப்பாரு. கொடுத்து இந்த ஃபோன் எப்பயும் வச்சுக்கோ, இது வந்து எமர்ஜென்சிக்கு உனக்கு ரொம்ப யூஸ் ஆகும், நான் எப்பயுமே இதில் உனக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த ஃபோனை நினச்சி ஃபோனும் உடஞ்சிருச்சு, அவரும் என்னை விட்டு போயிட்டாருன்ற மாதிரி தான் பார்த்து கதறிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த ஜியாங்க தான் காட்டுறாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் 2 நல்ல மேரேஜ்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பான் போல. அந்த பார்ட்டியில் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ மறுபடியும் அங்கே இருக்க அந்த ஜியாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆமாம் சரி அந்த ஷூயூ வந்து உன்னோட மேரேஜுக்கே அக்செப்ட் பண்ணிட்டா ஓகே, இருந்தாலும் 2 நல்ல மேரேஜ் பார்ட்டிக்கு அவள் வந்திருக்கணுமே, எங்கே வரவே இல்லை, எங்கே காணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜியாங்க பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஜியாங் வந்து கூடவே வந்து வளர்த்துருப்பான்ல. அப்போ ஜியாங் என்ன சொல்கிறான்னா அவள் கண்டிப்பாக வருவா, ஷூயூ ரொம்ப நல்ல பொண்ணு, நான் சொன்ன எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு 1 hourல வருவான், நான் வேணா பெட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ 1 hourல வருவான்னு சொன்னேன், இங்கே டைம் ரொம்ப ஆயிடுச்சு, எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பியே போயிட்டாங்க. அப்போ இந்த ஜியாங்கா இவ ஏன் வரல, இந்த ஷூயூக்கு என்னதான் பிரச்சனை, நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன்ல, அதை ஏன் இவளால் ஏற்றுக்க முடியல, ஏன் இவன் இந்த பார்ட்டிக்கு வரல, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா, இவ கண்டிப்பாக இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட கொடுத்துதாகுன்னு சொல்லிட்டு கோவமாக தான் வீட்டுக்கு போகிறான். இதுக்காகவே நம்ம ஹீரோனை திட்டணும்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகிறான். ஆனால் இதுக்காக திட்ட மாட்டான், வேற ரீசன் சொல்லி எப்பயும் போல் மாற்றி மாற்றி தான் திட்டுவான். நம்ம ஹீரோன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வந்தவன் கோவமும் வரான். வந்த உடனே இதை பற்றி கேட்பான்னு பார்த்தா ஆனால் எதுக்குன்னா திட்டணும்ல, அதனால என்ன சொல்கிறான்னா ஷூயூ என்ன வேலை நீ பண்ணி வச்சிருக்க, இன்ஸ்டிடியூஷனில் யார்கிட்ட போய் சண்டை போட்டு வச்சிருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி தான் சண்டை போடுவியா, பெண்ணை வச்சு கண்ணில் குத்த போனியாம்மா, எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இதான் நீ நடந்துக்கிற லட்சணமான்னு கேட்டு ஹீரோனை திட்டி எதுக்கு அப்படி பண்ணேன்னு கேட்டா ஹீரோன் வந்து வாய் மூடிட்டு பேசாமல் நிற்கிறாங்க. நான் ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அவன் சும்மா விட மாட்டான். இப்போ சொல்றியா இல்லையா, எதுக்கு இப்படி நின்றுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கும் போது ஹீரோன் கத்தி விட்டுறாங்க. ஆமா நான் அப்படி பண்ணேன், ஜியாங் ஃபேமிலியவே அவங்க இன்சல்ட் பண்ணாங்க, உங்களை பற்றி தப்பாக பேசினாங்க, நீங்கள் என்னை பற்றி பேசினா சும்மா இருக்கலாம், ஆனால் எனக்கு என் அங்கிளை பற்றி பேசினா சும்மா இருக்க முடியாது, நான் அதனால தான் பண்ணேன், இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு போதுமா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கோவத்தில் கத்திடும் போது அவனுக்கா எந்த வார்த்தை சொல்லணுன்னே புரியல. ஏன்னா ஹீரோன் வந்து அவனுக்காக தான் பேசியிருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே பொண்ணு நமக்காக தான் பேசியிருக்கா, நம்ம எப்படி இவ்வளோ திட்ட முடியுன்ற மாதிரி இருந்தாலும் பாசம் இருக்கும்ல, என்ன கோவம் இருந்தாலும் அதனால வந்து அவன் வந்து சரி ஓகே இருந்துட்டு போகுது, December 8 வந்து எனக்கு மேரேஜ், அப்போயாவது மறக்காமல் வந்துரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி வரேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை சொல்கிறது சொல்லிட்டு மறக்காமல் வந்துருன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறானா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபோனில் பார்த்தா December 8 வந்து அவங்களுக்கு ஃப்ளைட்டு புக் ஆகிடுச்சு, கனடாக்கு போகிறாங்க நம்ம ஹீரோயின் ஸ்டடீஸ்க்காக. அதுக்காக புக் ஆனதை பார்த்தோன்னே மொத்தமாக இங்கேருந்து போயிடுறான். எதுக்கு நம்மளை ஹர்ட் பண்ணுற விஷயத்த நம்ம பார்த்துட்டே இருக்கணுன்ற மாதிரி ஹீரோயின் ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் December 8 வருது. அந்த இடத்துல ஜியாவும் வந்து மேரேஜ் ஹாலில் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின்னா வீட்டில் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு போகும்போது ஹீரோயின் பழசை நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோனுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் தனியாக இருந்தப்போ ஃபேமிலி, அதாவது ஜியாங் ஃபேமிலியில் யார் வந்து நம்ம ஹீரோனை பார்த்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி வந்தது. ஆனால் யாருமே பார்த்துக்கிறேன்னு ஒத்தே வரல. ஹீரோனுக்கு ஒரு நல்ல ஆண்டி தெரியும், ஆனால் அவங்களுமே வந்து ரொம்ப வயசான காலத்தில் இருந்ததுனால அவங்களால ஹீரோனை பார்த்துக்க முடியல. அப்போ அந்த டைமில் ஹீரோனை யார் பார்த்துப்பான்ற ஒரு கேள்வி வரும்போது ஜியாங் ஃபேமிலியில் இருக்க ஒரு யங் மாஸ்டர், அதான் நம்ம ஜியாங்கே, அந்த ஜியாங் வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து நான் வந்து இவளை பார்த்துக்கிறேன், நான் அவளை அடாப்ட் பண்ணிக்கிறேன், நான் வளர்த்துக்கிறேன், ஒரு கார்டியனாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோனுக்கு அவங்க அங்கிளை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அங்கிள் தான் இனிமேல் எல்லாம் நினச்சிருப்பா, அதெல்லாம் இந்த வீட்டில் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இப்போ நம்ம இந்த வீட்டை விட்டு போகிறோம், ஏன்னா நம்ம அங்கிள் என்னை வெறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போகிறா. அங்கிள் வந்து இவளுக்கு ஒரு ஃபோனை கிஃப்டாக கொடுத்துருப்பார்ல, அந்த ஃபோனை அங்கேயே வச்சுட்டு இதுக்கு மேலே ஏதோ வேணாம் அங்கிள் கிட்ட அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகும்போது மேரேஜ் ஹாலில் காட்டுறாங்க. இந்த ஜியாங் வந்து இல்லை நான் இன்னும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஷூயா வரலன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்கவங்களாம் ஷூயா வரலன்றதுக்காக ஏன் இப்படி லேட் பண்ணுறீங்க, 10 நிமிஷத்தில் வந்து ஒரு குட் டைமே முடிய போகுது அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜியாங் வந்து இல்லை அவள் வந்துடுவா, அவள் வந்தால் தான் நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன், இல்லை நான் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லும் போது அங்கே இருக்க ஜியா உடனே இந்த ஜியாங்க பார்த்து ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது நம்மளோட நாள், நம்மளோட மேரேஜ் நாளில் நம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும், அவள் எங்கன்னா பிஸியாக கூட இருக்கலாம்ல, அவள் லேட்டாக வருவான்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஜியாங் ஒத்துக்க மாட்டான், நான் கல்யாணம் பண்ணிக்க
பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறான். அப்போ ஜியாங்கோட அசிஸ்டண்ட் அங்கே வரான். வந்த உடனே பாஸ் நான் வந்து மேடமை பிக்கப் பண்ண கார் எடுத்துகிட்டு போனேன், ஆனால் அந்த இடத்துல அவங்க இல்லை. அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. என்னென்னா வந்து ஷூயா மேடம் வந்து கனடாக்கு போகிறாங்களாம் அவங்க ஸ்டடீஸ்க்காக அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு ஷாக்கு. என்னது கனடாக்கே நீ ஃப்ளைட் பிடிச்சி போகிறாளா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த கப்பு உடஞ்சி காலில் கீறினப்போ இவங்க போகும்போது ஹீரோயின் சொல்லியிருப்பாள்ல, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிடவே மாட்டேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தர மாட்டேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நினச்சி பார்த்தவன், ஓ இதனால தான் இவ அப்படி சொல்லியிருக்காளா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எனக்கு கல்யாணம் வேணான்ற மாதிரி நினச்சிட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். ஜியா விட மாட்டா. இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் டே, ஏன் இப்படி பாதிலே விட்டு போகிறீங்க, அப்படி போகாதீங்கன்னு சொல்லும் போது அவனா போடி அவளை வெறுக்கிறதுக்காக தான் உன்னையே நான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவளை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வேகமாக ஓடுறான் நம்ம ஹீரோனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி காரில் போயிட்டாங்க. போகும்போது ரேடியோவில் ஓடிட்டுருக்கு, இந்த ஜியாங் ஃபேமிலியோட மேரேஜ் ஸ்டார்ட் தான் இருக்கும், ஆனால் இங்கே இன்னும் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே இந்த ரேடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜியாங் ஃபேமிலியில் வெட்டிங் கிராண்டாக நடக்குது, அவங்க 2 பேரும் நல்ல மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, இவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரேடியோவில் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினா இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு, ஓகே அவராவது சந்தோஷமாக இருக்கட்டும், நான் தான் பைத்தியக்காரையாக ஆகிட்டேன் அவரை பற்றி நினச்சிக்கிட்டே, இனிமேல் அவர் ஹாப்பியாக இருக்கட்டும்னு நினச்சி அந்த இடத்துக்கே ஒரு பாயை போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஒரு பக்கம் இந்த ஜியாங்கும் காரில் வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எப்படியாவது ஏர்போர்ட்டில் பார்த்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கா. ரொம்ப வேகமாக கார் ஓட்டிட்டு வரும்போது ஒரு பக்கம் அவனே முன்னாடி போய் பிரேக் போடுறன்ற பேரில் தலை இடிச்சுக்கிட்டு அப்போ போகும்போது அவனுக்கு கால்லாம் வருது, இந்த மாதிரி இங்கே தான் மேடம் இருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு இருக்கு. அவனும் வந்து வேகமாக இறங்கி போயிட்டு ஹீரோயின் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் எப்படிலாம் போய் ஏறலாம், லிஃப்ட்டில் போய் வேகமாக பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டாங்களா. இவனும் வந்திருப்பான்ல, லிஃப்ட்டை பிடிக்கலாம் தான் வந்திருப்பான். லிஃப்ட் வந்து ஆல்ரெடி ஆக்குபையில் இருக்கும்போது கீழே லிஃப்ட் வரல. சரி அந்த பக்கம் ஸ்டேர் கேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி படிக்கட்டில் ஏறி போகலான்ட்டு வேகமாக ஓடுறான். லிஃப்ட் மேலே வரதுக்குள்ளே நம்ம ஓடிக்கு போய் நம்ம வேகமாக பிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் ஷூயாவை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டு இருக்கான். லிஃப்ட்டுக்கு முன்னாடி போய் நின்னா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள லிஃப்ட்லேருந்து வரது ஒரு கிளீனர் லேடி தான். பார்த்த உடனே எங்கே போனா அவள் விட்டுட்டு போயிட்டாளான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கனடாக்கு போகிற கடைசி ஃப்ளைட் வந்து போயிடுச்சு, டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது இவனா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோயின் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நீ வெயிட் பண்ணி ஸ்கூல்லே நில்லுன்னு சொல்லியிருப்பான் இவன். ஆனால் ஹீரோயின் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்களா. இவன் வீட்டுக்கு வந்துட்டு ஷூயா எங்கே போனேன்னு கத்திட்டு இருப்பான். ஹீரோயின் வந்தோடனே ஹீரோயினை பிடிச்சி கட்டி பிடிச்ச, நீ ஏன் போன, நான் தான் பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னேன்ல, நீ ஏன் வந்துருவியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து அங்கிள் ஏன் இப்படி பயப்படுறீங்க, நானும் பெரிய பொண்ணு தான், அதனால நான் பார்த்து வருவேன்னு சொல்லும் போது உடனே என்னை பொறுத்த வரைக்கும் நீ பேபி தான், நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே அவ்வளோ பாசமாக இருந்திருப்பான், அப்படியே ஹக் பண்ணியிருப்பான். அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி போயிட்டாலே நினைக்கும் போது ஜியாங்குக்கு வந்து ஜியாங் அசிஸ்டன்ட் கிட்டேருந்து கால் வருது. அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாருன்னா, சார் நாங்கள் மேடமோட ஃபோனை லொக்கேட் பண்ணிட்டோம், அது உங்கள் வீட்டில் தான் இருக்குன்னு சொன்னோன்னே இவனுக்கா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ இவ்வளோ நேரம் அவன் கூட விளையாடி இருக்காளா, ஏன் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு விளையாடி இருக்கா, அவளை என்ன பண்ணுறேன் பாருன்ற மாதிரி ரொம்ப கோவமாக போகிறான். இவ்வளோ நேரம் பாசமாதே என்னவன் இதை தெரிஞ்சோன்னே வீட்டுக்கு கோவமாக போயிட்டு, ஷூயா எங்கே இருக்க, எனக்கு தெரியும் நீ இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னையும் ஏமாத்திட்டல, ஏன் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு இப்படி தான் விளையாடினியா, அவன் விளையாட்டு போதுன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது அவள் வரவே இல்லை. மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறான். கால் பண்ணால் வீட்டில் ரிங் அடிக்குது, ஒரு வேளை இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் பார்த்தா ஃபோன் மட்டும் தனியாக இருக்கு, ஆளை காணும். இப்போ அவளுக்கு புரிஞ்சிடுது ஃபோனை வச்சுட்டு அவள் போயிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ நினச்சி பார்க்குறான், இந்த ஃபோனை ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பான், ஆனால் நடுவில் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஆப்பிள் ஃபோன் கொடுத்துருப்பான், வாங்கி கொடுத்துருப்பான். ஈழன் வந்து இல்லை அங்கிள் நான் அதை வாங்கிக்க மாட்டேன், என் ஃபோன் தான் உடையவே இல்லையே, நான் இதுக்கு புதுசு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்போ அதை கேட்டோன்னும் ஏன் இப்படி சொல்கிற, 5 வருஷமாக அந்த பழைய ஃபோனை யூஸ் பண்ணிட்டா மாற்றிக்கோன்னு சொன்னால் ஈடன் வந்து இல்லை அங்கிள் நான் வாங்க மாட்டேன், இங்கே பார்த்தீங்களா நீங்கள் கொடுத்த ஃபோனு நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கி கொடுத்தது, என் அங்கிள் ஆசையாக வாங்கி கொடுத்த ஃபோனை நான் கண்டிப்பாக மாற்றவே மாட்டேன், இது உடையவும் இல்லை, நான் இப்படி மாற்றுவேன்னு சொல்லும் போது அங்கிளும் சரி ஏதோ ஒன்று பண்ணி தொல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சரி புது ஃபோன் வேணான்னா விடுன்றமா சொல்லியிருப்பான். அதை நினச்சி பார்த்து ஒரு சாதாரண ஐஃபோன் கொடுக்கும்போதே அவள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொன்னவ இப்போ என்னோட ஃபோனையும் விட்டுட்டு போயிட்டாளான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜியா வரா. வந்தவ ஜியாங்க பார்த்து எதுக்காக இவ்வளோ கவலைப்படுறீங்க, அவள் தான் ஒரு அடல்ட் ஆகிட்டால, இனிமேல் அவள் லைஃப் அவள் பார்த்துப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் இதை கேட்ட ஜியாங் ஒன்னே இல்லை என்னால் அப்படி விட முடியாது, அவள் என்னதான் இருந்தாலும் சின்ன பொண்ணு, யாராக இருந்தாலும் அவளை புள்ளி பண்ணிடுவாங்க, அவளை நான் தான் பார்த்துக்கணும், சீக்கிரம் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஜியாக்கா ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க, என்னை விட்டுட்டு மறுபடியும் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவன் உடனே அந்த அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்க அவங்களும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம ஹீரோயின் அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க கனடாவில் அப்படின்னு சொல்லும் போது ஜியாங் ஒன்னே எனக்கும் சீக்கிரமாக ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணுங்க, நான் சீக்கிரமாகவே போய் அவளை பார்த்து அவளை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஃப்ளைட்டை எனக்கு புக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே லேண்ட் ஆகிட்டாங்க கனடாவில் போயிட்டு அவங்க ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி ஆன்ட்டி இந்த இடத்துல யாரையும் எனக்கு
கூட்டிகிட்டு போக ஹெல்ப் பண்ண வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்களே யார் ஆன்ட்டின்னு கேட்கும்போது ஆன்ட்டியும் அவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் பின்னாடி வந்து ஆல்ரெடி ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஹீரோயினை தேடி தான் வந்துட்டுருப்பார் போல். அவர் வந்துட்டே இருக்காரா. இவர் பேர் ஹூவோ. இவர் தான் நம்ம மூவியோட ஹீரோ. இவருமே ரொம்ப வெல் செட்டில் ஃபேமிலியில் தான் இருந்திருப்பார். அவர் வந்து ஹீரோயினை பார்த்துட்டே இருக்க நம்ம ஹீரோயின் ஒருவேளை இவராக தான் இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வந்த உடனே நீதானே அந்த பொண்ணு சியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஆமாம் அங்கிள் அது நான் தான், நீங்கள் தான் எங்கள் ஆன்ட்டி அனுப்பிச்சாலான்னு கேட்டோடனே அவர் உடனே வந்து நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டியோட ஃபேவரட்டான பிரேஸ்லெட் அதை எடுத்து நீட்டுறாரு. அவங்க ஆன்ட்டி வந்து ஒரு ஆதாரத்துக்கு கொடுத்துருப்பாங்க போல். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஆமாம் இது எங்கள் ஆன்ட்டியோட ஃபேவரட்டான பிரேஸ்லெட் தான், அப்போ நீங்கள் தான் என் ஆன்ட்டி அனுப்பிச்சாலாக இருக்கும், நீங்கள் தான் என்னை பார்த்துக்கு வந்தவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த அங்கிள் அதாவது நம்ம ஹீரோ கூட போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோட வீட்டில் ஒரே ஒரு மெய்டு தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஹீரோவை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்களா. உடனே அந்த மெய்டு வந்து நம்ம ஹீரோனை பார்த்த உடனே ஐயோ பேய் அம்மா பேயின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஒரு ஓரமாக போகிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டும் போது அப்போ ஹீரோன் உடனே மெய்டை பார்த்து ஆண்டி உங்களுக்கு என்னாச்சு, எதுக்காக என்னை பார்த்து அப்படி சொன்னீங்க, உங்களுக்கு எதனா ப்ராப்ளமா, எதுக்கு என்னை பார்த்து அப்படி கத்துறீங்கன்னு கேட்கும்போது அவங்க உடனே இல்லைம்மா நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன், அது நான் சும்மா பின்னாடி பார்த்துட்டு அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் உடனே ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா சரி சூயா உனக்கு வந்து இந்த ரூமில் எந்த ரூம் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோ, ஆனால் ஒரு ரூம் டாப் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமுக்கு மட்டும் போகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோன்னு கேட்குறாங்க ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எதுக்கு அந்த ரூமை சொல்கிறீங்க, அப்படி என்ன அந்த ரூமில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு இல்லை அது எங்கள் அம்மாவோட ரூமு, எங்கள் அம்மா இப்போ உயிரோடு இல்லை அதனால தான் அந்த ரூமுக்குள்ளே நீ போகாது அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது நம்ம ஹீரோனும் ஓ சாரி உங்கள் அம்மா இறந்துட்டாங்களா தெரியாமல் கேட்டுட்டேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சரி போ உனக்கு எது பிடிச்சிருக்கோ பாரு, நைட்டு ஒன்று ஒரு டின்னர் பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நல்லா ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோனுக்கு அவ்வளோ மேக்கப்லாம் போட தெரியாதா, ஹீரோயின் மேக்கப் போடுறதுக்காக ஆள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காரு. நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் மேக்கப் போட்டதே கிடையாதா, வந்தவங்க அதையும் மூஞ்சியில் பூசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு நல்ல காஸ்டியூம் போட்டு விட்டோன்னே ஹீரோயின் கண்ணாடியை பார்த்து ஆமாம் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது யாரு, நான் தான் இப்படி இருக்கேனா, என்னாலேயும் என் கண்ணை நம்ப முடியலேன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்தவர் ஹீரோயினை பார்த்துட்டு அப்படி மறந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோயினை ஃபர்ஸ்ட் சைடில் பார்த்த உடனே ஹீரோயின் மேலே லவ்வில் விழுந்திருப்பாரு. ஏன்னா ஹீரோயின் பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ஹீரோட அம்மா மாதிரியே இருப்பாங்க. ஹீரோ வந்து திடீர்னு ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி கொஞ்சினவர் வந்து மெதுவாக பிடிக்கிறாரு. பிடிச்சு நீ எனக்கு சொந்தமானவ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஹீரோ உடனே கையை எடுத்துருவோம். ஹீரோயின் குறுன்னு பார்க்குறாங்க. ஆமாம் இப்போ இவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது ஹீரோவும் சரி ரெடி ஆகிட்டியா வா கிளம்பலான்ற மாதிரி ஹீரோனை கூப்பிடுறாரா. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு தான் புரியல இப்போ எதுக்கு இவர் என் கழுத்தை பிடிக்க வந்தார், என்ன நடக்குது, இவருக்கு எதனா ப்ராப்ளமாக இருக்குமான்ற மாதிரி ஹீரோயின் பலதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அப்புறம் காரில் உட்காந்து போயிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது. இது வரைக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் அங்கிள் இருப்பாங்கல்ல ஜியாங் கூட இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் கூப்பிட்டு போனதில்லை, ஹீரோ தான் கூப்பிட்டு போகிறாரு. அதனால ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் காலில் ஒரு ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கிறதுனால ஹூவோ கூட நடக்கும்போது ஹீரோனுக்கு ஸ்லிப் ஆகுது. இது வரைக்கும் ஹீல்ஸ் போட்டெல்லாம் நடந்திருக்க மாட்டாங்க. அப்போ அங்கே இருக்கவங்களாம் வந்து ஹூவோ பார்த்து அம்மா இது ஹூவோ தானே, இவர் என்ன ஒரு பொண்ணு கூட வராரு, ஒரு வேளை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமோ, எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ண கூட்டிகிட்டு வந்திருப்பாருன்ற மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. ஏன்னா ஹூவோ வந்து கொஞ்சம் பெரிய ஆள் தான், அதனால ஹூவோ பார்த்து பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோனை பார்த்து ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா சரி இந்த பார்ட்டியில் நீ கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு வந்துடுற, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆளுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறாரு ஹீரோயினை தனியாக விட்டுட்டு. நம்ம ஹீரோனா சரி ஓகே நமக்கு என்ன தோணுதோ அந்த பார்ட்டியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே இருக்க 2 பொண்ணுங்க வந்து ஹீரோனை பார்த்து ரொம்ப பொறாம பிடிச்சவளாக இருக்காளுங்க போல். பார்த்துட்டு ஒரு ஸ்லிப்பரில் கூட நடக்க முடியல, ஹீல்ஸில் நடக்காமல் எவ்வளோ பெரிய ஹை ஹீல்ஸை போட்டு வந்துட்டா பாருன்னு சொல்லிட்டு ஒரு சில்வர் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கால அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து இவ்வளோ வில்ல வைக்கலான்ற மாதிரி வேகமாக போயிட்டு ஹீரோயினை இடிச்சு கீழே தள்ளிட்டு சாரி தெரியாமல் வந்துட்டேன்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினா இவங்க வேணும்ட்டு தான் பண்ணுறாங்கன்னு ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலுமே வந்து ஹீரோயின் வந்து அதை சமாளிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய அடிபட்டுட்டு தானே வந்திருப்பாங்க. ஹீரோயின் ஏன்ச்சு தெரியாமல் பண்ணிட்டீங்களா, சரி இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் அதையும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே இருக்க ஒயின் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும்ல அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து அந்த சில்வர் ட்ரெஸ் போட்டிருப்பால அந்த பொண்ணு மேலே முதல்ல ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு இருப்பாள், அவங்கள ரொம்ப பேசியிருப்பா ஹீரோயினை பார்த்து. அதனால அவளை மட்டும் ஏன் சும்மா வேணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஹீரோயின் மேலே அப்படியே அவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது. ஏன்னா ஹீரோயின் அவ்வளோ பிரேவாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இந்த சில்வர் ட்ரெஸ் போட்ட பொண்ணும் என்னடி பண்ணிட்டு இருக்கா, ஏன் மேலே ஏன் ஊற்றுன்னு கேட்டா நம்ம ஹீரோயின் எந்த வார்த்தையும் சொல்லாமல் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பால அந்த பொண்ணு மேலேயே ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி விட்டுறாங்க. இந்த 2 பொண்ணுங்களும் என்ன வேலை பண்ணி வைக்கிற நீ, டீசெண்டாக பிஹேவ் பண்ண தெரியாதான்னு கேட்கும்போது ஹீரோயின் அப்போ சொல்கிறாங்க எல்லா நேரமும் ஒருத்தருக்கு நல்ல நேரமாக இருக்காதுல்ல, அப்பப்போ டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதுதான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணேன், நீங்கள் எனக்கு பண்ணது கரெக்ட்னா நான் பண்ணது கரெக்டான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது
போது அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. வந்தவர் என்னாச்சுன்னு கேட்டால் ஹீரோயின் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. இவர் என்ன திட்ட போகிறாரா நம்மளன்னு பார்க்கும்போது அந்த 2 பொண்ணுங்க ஹீரோவை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்க, மிஸ்டர் ஹூவோ உங்க கூட வந்து பொண்ணு பாருங்க எங்கள் மேலே ட்ரிங்கை ஊற்றிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து இந்த 2 பொண்ணுங்களை முதல்ல பிடிச்சி வெளியே தள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பண்ண வேலைக்கு அவள் அவங்க மேலே ஊற்றுனது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்கும் போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க நம்ம ஹீரோ மேலே. இதுக்கு முன்னாடி வேற ஒரு இம்ப்ரெஷனில் நம்ம ஹீரோ வச்சுருப்பாங்க, இப்போ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. இவர் நமக்காக இவ்வளோ பெரிய இடத்துல சப்போர்ட் பண்ணுறாரான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாரும் போன உடனே ஹீரோ ஹீரோயினை பார்த்து, நீ ரொம்ப சூப்பராக பிரேவாக நடந்துக்கிட்டா, இப்படி தான் இருந்துக்கிட்டோம், உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் நல்லா பிரேவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு ஒரு பக்கம் வெக்கமாக வருது. இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஹீரோ பற்றி ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வீட்டு காலிங் பெல்லை யாரும் அடிச்சுட்டே இருக்கும். யாருன்னு போய் வெளியே போய் பார்க்குறாங்களா, பார்த்தா ஹீரோனுக்கு ஷாக்கு. இவன் தான் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான் அந்த ஜியாங் நம்ம ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோனை பார்த்த உடனே இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டால் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, அங்கிள் நீங்கள் முதல்ல இங்கே என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீ விளாட்னது போதுமா, உனக்கான ஃபன் கிடச்சிருச்சா, இப்போயாவது என் கூட வீட்டுக்கு வரியா, எதுக்காக இப்படி விளையாடிட்டு இருக்க, தனியாக போய் உன்னை யார் இங்கே இருக்க சொன்னது, உன்னோட அப்ளிகேஷன்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன் வான்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து இல்லை அங்கிள் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நான் உனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு சான்ஸ் தரேன், அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக என் கூட வந்து இருந்துரு, அப்புறம் நீ ரொம்பவே கஷ்டப்படுவன்ற மாதிரி ஹீரோயினை மிரட்டுறான்னா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. கொஞ்சம் அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டு வராரு. குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே வந்திருப்பார் போல. இவன் அந்த ஜியாங் வந்து நம்ம ஹீரோ பார்த்த உடனே இவன் யாரா இப்படி அரைக்குறையாக வந்து நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்குறான், திட்டுறான், என்ன பண்ணிட்டு இருக்க ஷூயா, எனக்கு இம்மிடியட்டாக நீ எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும், யார் இவன், எவன் கூட நீ இந்த வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்க, என்னன்னு சொல்லுன்னு கேட்கும்போது ரொம்ப மிரட்டுறானா. அப்போ நம்ம ஹீரோ வந்து உடனே ஹீரோனை பின்னாடி தள்ளிட்டு ஹீரோனை சேஃபாக நிற்க வச்சுட்டு அவர் முன்னாடி பேசுகிறாரு. ஆமாம் நீங்கள் எதுக்கு இந்த சின்ன பொண்ணை போட்டு இப்படி கத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பேசணுன்னாலும் என்கிட்ட வந்து பேசுங்க, இல்லைனா என் கேர்ள் ஃப்ரெண்டு பயந்துருவாள், அவள் சின்ன பொண்ணுன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் உள்ளே போய் பேசும்போது ஹீரோன் வந்து அதாவது பழைய அங்கிள் ஜியாங்கை பார்த்து, ஜியாங் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னோட அங்கிள் ரொம்ப நல்லவருன்ற மாதிரி ஓவா இப்போ அங்கிள் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட ஜியாங் வந்து என்ன பேசிகிட்டு இருக்க நீ, நான் தான் உன்னோட அங்கிள், கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோன் வந்து ஆமாம் நானும் இதை மறக்கலை, எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறா. அப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த ஜியாங் எப்போதுலேருந்து நம்ம ஹீரோனை வெறுக்க ஆரம்பிச்சிருப்பானா, நம்ம ஹீரோனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது அப்போது இவன் கேட்டிருப்பான், உனக்கு என்ன விஷயம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேளு நான் உனக்கு நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த டைமில் நம்ம ஹீரோனுக்கு வந்து இந்த ஜியாங்கை ரொம்பவே பிடிக்குமா. அப்போ ஹீரோனுக்கு என்ன தோணியிருக்கும், இவன் கூட தான் எப்பயுமே இருக்கணும்னு தோணியிருக்கும். நான் விஷயம் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நான் எப்பயுமே வந்து என்னோட ஜியாங் அங்கிளோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும், அவர் கூடவே இருக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதை கேட்ட ஜியாங் ஷாங்கில் வந்து என்ன நீ பேசிகிட்டு இருக்கா, இதெல்லாம் இருக்க முடியாது, நான் இப்போ நீ சொன்னது எதுவுமே காதில் கேட்கலன்னு நினச்சிக்கிறேன், வேறு எதுனா வேண்டிக்கோன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஜியாங் இப்படி சொன்னாலுமே ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அங்கிள் எனக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா, எனக்கு இதை மட்டும் தான் கேட்க பிடிச்சிருக்கு, நான் இதை தான் கேட்பேன் இப்படி தான் கேட்பேன்ற மாதிரி ஹீரோன் சண்டவே போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் ஹீரோயின் வேறு அங்கிள் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் கேட்குறால, ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட ஜியாங்க வந்து இல்லை நீ இப்படிலாம் பேசக்கூடாது, நமக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை என்னன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு என்னதான் இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஆசை இருந்திருந்தாலும் அந்த டைமில் வந்து அவன் ஃபேமிலி அவனுக்கு முக்கியமாக போயிடுச்சு. நம்ம ஃபேமிலி கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதை ஏற்றுக்காமல் போயிருப்பான். அப்போதுலேருந்து ஹீரோனை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வேறு இப்படி செட் பண்ணி வச்சிருப்பான். இதெல்லாம் நினச்சி இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன தைரியம் இருந்தால் நீ இப்போ ஷூயா கிட்ட மறுபடியும் வந்து பேசுவ, அவளை ஹர்ட் பண்ணிட்ட, அவளை வந்து அழ வச்சுட்ட, இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு திரும்ப வரியான்னு கேட்கும்போது ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஹூவோ பேசுகிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அதனால ஹீரோயின் வந்து அங்கே ஜியாங்க பார்த்து என்னை தயவு செஞ்சு மறந்துடுங்க, என்னை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது ஆனால் வந்து இந்த ஜியாங் விட மாட்டான். அது எப்படி நான் விட முடியும், ஷூயா ஒழுங்காக என் கூட வந்துரு, நீ எனக்கு மட்டும்தான், நான் தான் உன்னை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசும்போது ஹீரோயின் வந்து இல்லை வர முடியாதுன்னு சொன்னாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ தப்பாக நினச்சிக்காத, எனக்கு கல்யாணம் கூட ஆகலை, நீ ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் போய் சொல்லாதீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாலும் அவன் உடனே நீ நம்ப மாட்டியா, அப்போ ஜியா கிட்ட கால் பண்ணி நீயே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை வந்து எடுத்து நீட்டுறானா. அப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றான். அதில் சேட் இருக்குது. அந்த சேட்டில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஜியா வந்து பேபி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நம்ம பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கா ஓ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதுதான் கிடச்சிதா, உங்கள் ஒய்ஃபோட ப்ரெக்னென்சியை ரிவீல் பண்ணுறதுக்கு நான் தான் கிடச்சேனா, இதுதான் உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமானு கேட்க அவனே ஃபோனை வாங்கி இல்லை நீ தப்பாக நினச்சிக்காது சூயா, கண்டிப்பாக இது எனக்கு தெரியாது, இவ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சூயா, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு அவ ஏதோ மாற்றி டைப் பண்ணிட்டா, நீ தப்பாக நினச்சிக்காதுன்னு சொன்னாலும் அப்போது ஹீரோ ஒன்னே வந்துட்டு போதும் ஜியாங் நீங்கள் இங்கேருந்து போகிறீங்களா, நீங்கள் நடிச்சது போதும், என் ஒய்ஃப் கூட தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நான் சொல்லுவேன், இப்போ என் ஒய்ஃபும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஜியாங்க்கு கோவம் வந்துடுது.
என்ன வார்த்தைடா நீ சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோட வாயிலே ஒரு பாஞ்சை விட்டுடுறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு கோவம் வருது. இருந்தாலும் முன்னாடி நிற்கிறது எத்தனை நாளாக நம்மளை பார்த்துக்கிட்ட அங்கிள்ல எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அதனால ஹூவோட வாயை தொடச்சி விட்டு உடனே வந்து ஜியாங்க பார்த்து, ஐயோ போதும் அங்கிள், கொஞ்சம் எங்கேருந்து போகிறீங்களா, இன்னொரு வாட்டி மட்டும் அவர் மேலே உங்கள் கை பட்டுது அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கை கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லிடுறா. அப்போ அவனும் ட்ரை பண்ணுறான், ஏதோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோனை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. அவனும் நம்பு, என் கூட வா, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோன் ஒரே வார்த்தையா இங்கேருந்து ஒழுங்காக போயிடுங்க, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுவோம். அப்போ ஹீரோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஜியாங்க பார்த்து தயவு செஞ்சு இங்கே போயிடுங்க, அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தான் அசிங்கம், நானும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் வந்துடும் சொல்லும் போது அவனுக்கும் அங்கே எந்த வார்த்தையை பேசணும்னு அங்கே தோண மாட்டேங்குது. ஏன்னா ஹீரோவே ஹீரோட வீட்டிலேருந்து அவனை வெளியே போன்னு சொல்லும் போது அவன் எவ்வளோ நேரம் அங்கே நிற்க முடியும். அதனால இப்போதைக்கு அங்கேருந்து போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் சோகமாக அழுறாங்க. இப்போ அங்கிள் மேலே முன்னாடி லவ் பண்ணியிருப்பாங்களே, அதனால அழுக வரதானே செய்யும். அவர் பார்க்க வந்தோம், அவரை ஏற்றுக்க முடியாதது. இப்போ வேற அந்த ஜியா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னது அதெல்லாம் ஏற்றுக்க முடியலையா. இதில் வேற இவர் பக்கத்தில் இருக்கவர் வேற உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுருமா, எதுக்குமா அழாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்க, சூயா உனக்கு அழணுன்னா கண்டிப்பாக அழுதுருன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனே அட ஏங்க நீங்கள் வேற இப்படி ஒருத்தி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களா ஒரு மனுஷனா, கொஞ்சம் கூட என்னை வந்து கவலைப்படாத அழாத மாதிரி சொல்ல மாட்டிங்களான்ற மாதிரி கேட்கும்போது அப்போது ஹீரோனே இப்போ நீ என்ன சொன்ன நீ, ஓ அப்போ நான் அப்படி சொல்லுவா, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வேகமாக ஹீரோனை பிடிச்சி இழுத்து சமாதானப்படுத்த சொன்னால் ஹீரோனை பிடிச்சி ஒரு லிப் கிஸ் கொடுத்துட்டாரு. நம்ம ஹீரோனுக்கா இந்த மனுஷன் என்ன பண்ணிகிட்ருக்காரு, நான் என்ன கேட்டேன் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி உடனே ஹீரோவை தள்ளி, ஆமாம் இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, எதுக்கு இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இதை கேட்டோன்னே நான் என்ன வித்தியாசமாக பண்ணேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நான் பண்ணேன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன்கிட்டே சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஹீரோனை பார்த்து இன்னைக்கு நீ பார்ட்டியில் சூப்பராக இருந்த தெரியுமா, அதாவது டின்னர் பார்ட்டியில் ரொம்ப பிரேவாக இருந்தேன்னு ஹீரோனை புகழ்ந்துட்டு அங்கேருந்து போயிட்டாரா. நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ மேலே ஒரு சந்தேகமாக இருக்குது, இவர் ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறாருன்னு பார்த்துட்ருக்காரு. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோனுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்பிச்சி வச்சிருக்காரா. என்னன்னு பார்த்தா ஹீரோனுக்கு இந்த இன்னர்வியர்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு. அங்கே இருக்க மேடும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைம்மா அவர் வந்து உன் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காரா, அதனால தான் இதெல்லாம் அனுப்பிச்சிருப்பாரு, இதெல்லாம் முன்னாடி அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அவரை பற்றி ஏதோ தெரியாமல் தப்பாக நினச்சிக்காது, ரொம்ப நல்லவர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனா ஓ இந்த கிஃப்டையா கொடுப்பாங்க சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கவே ரொம்ப வியர்டாக இருக்காரு, அவர் பண்ணுறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு எதுனா அவரை பற்றி தெரியுமா, தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லும் போது அந்த மேடம் நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து எங்கே போகிறேன்னா அவர் ஒரு ரூமுக்கு போவேன்னு சொன்னார்ல அந்த ரூமுக்கு போய் பாரு எல்லாம் தெரியும்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. வந்தவர் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதோ சீக்ரெட் பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு வரும்போது மேடுமே நம்ம ஹீரோ பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துடுறாங்க, இருந்தாலும் சமாளிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லையே, நாங்கள் கொஞ்சம் இந்த சர்ப்ரைஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு மேடு அங்கேருந்து போயிடுறாங்களா. நம்ம இன்னும் அந்த கிஃப்ட்டை தூக்கி காமிச்சு இதான் உங்கள் சர்ப்ரைஸாக ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோவும் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ எக்ஸிபிஷனுக்கு போகணுன்னு சொன்னில டிசைன் எக்ஸிபிஷனுக்கு, அதுக்கு ரெடியாரு, இன்னைக்கு ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, உன்னோட டிசைனை போய் நீ சப்மிட் பண்ண அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்குமே இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த டிசைனிங் ஒர்க்குனா ரொம்ப பிடிக்கும். அதனால ஹீரோ கிட்ட வந்து நானும் வரேன்னு சொல்லிடுறாங்களா. நம்ம ஹீரோவும் சரி சீக்கிரமான்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இல்லை இந்த மெய்ட் சொன்னது வந்து நம்ம ஹீரோனுக்கு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் சரி முதல்ல டிசைன் ஒர்க்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிபிஷனுக்கு அவங்க டிசைனை கொண்டு போகிறாங்க. அவங்க கொண்டு போகும்போது அவங்க டிசைன் தான் சூப்பராக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க, ரொம்ப வருஷமாக அதை பண்ணியிருப்பாங்க. அவங்க அங்கே போகும்போது இந்த ஜியாவும் அந்த டிசைன் பண்ணி கொண்டு வந்திருப்பா போல ஏதோ ஒரு டிசைனை பண்ணி வந்தவன் நம்ம ஹீரோனை பார்த்த உடனே அவளுக்கு என்ன சும்மா போக முடியுமா, அவளோட வாய் தான் ரொம்ப பெருசாச்சு. அந்த ஹீரோனை பார்த்து என்ன வீட்டை விட்டு போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே வேற யாருக்கிட்டே போயிட்டியாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஏன் டிசைனை பார்க்குறியான்ற மாதிரி ஹீரோயின் டிசைன் பக்கத்துலேயே ஒரு டிசைனை வைக்கிறா. அது பார்த்தா அப்படியே காப்பி பண்ண மாதிரி இருக்குது நம்ம ஹீரோயின் டிசைனை. ஹீரோயின் பார்த்த உடனே என்ன என் டிசைனை நீ காப்பி பண்ணிட்டியா, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லையா, எதுக்கு என் டிசைனை காப்பி பண்ணிங்கன்ற மாதிரி ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஒன்னே ஷூயா என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் ஏன் உன் டிசைனை காப்பி பண்ண போகிறேன், நான் உன்னோட வயசில் பெரியவம்மா பார்த்து பேசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோனுக்கு இது புரியவே இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களாம் இந்த சின்ன பொண்ணு ஏன் இப்படி பண்ணுறா, எல்லாமே பெரியவங்க கரெக்டாக தான் பண்ணுவாங்க, பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, டிசைனை திருடுறாளே அப்படின்னு சொல்லும் போது அப்போ இவ இருக்கால அந்த ஜியா வந்து யாரும் தப்பாக பேசாதீங்க, அவள் சின்ன பொண்ணு தெரியாமல்
பண்ணிட்டா, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவள் வேறு எதுனா டிசைன் கூட சப்மிட் பண்ணுவா, நீங்கள் யாரும் எதுவும் தப்பாக ரூடாகட்ட நடந்துக்காதீங்கன்னு சொல்லும் போது ஹீரோனே சரி உண்டுன்னு சொல்கிறீல்ல, இதுக்கு என்ன எவிடன்ஸ் வச்சுருக்க, காட்டு எவிடன்ஸை காட்டு, இது உன் டிசைன்னு சொல்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு இந்த ஜியோங் வரான். ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேலே கோவமாக இருக்கான். என்ன நம்ம ஹீரோயின் வந்து ஹூவோக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாள்ல, அதனால் கோவமாக வரான். வந்த உடனே இந்த அங்கிளை பார்த்து ஜியோங் அங்கிள் பாருங்க, இந்த பிக்சர் நீங்கள் இருக்கும்போது தானே நான் வரைஞ்சேன், உங்களுக்கு தெரியும்ல இது எந்ததான்னு சொல்லிட்டு. ஆனால் ஜியா வந்து அவளோட டிசைன் சொல்லிட்டு மாற்றி சொல்கிறா. சொல்லுங்க உண்மையான்னு சொல்லும் போது ஜியாங் தான் நம்ம ஹீரோயின் மேலே கோவமாக இருக்கானே, அப்போ என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்கிறானா, இல்லை இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜியா பண்ண டிசைன் தான், நீ தான் போய் சொல்கிற, எதுக்கு இப்படி நடிக்கிறேன்ற மாதிரி ஹீரோனை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி விட்டுடுறான். நம்ம ஹீரோனுக்கா ஆல்ரெடி உங்கள் மேலே எவ்வளோ கோவமாக இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும், திரும்ப திரும்ப என்னை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, எதுக்காக அப்படி போய் சொன்னீங்கன்னு கேட்டா அப்போ அவன் பக்கத்தில் இருக்க ஜியாதா பதில் சொல்கிறா. அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ அது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவனுக்கு பிடிச்சிருக்கிறது என்ன மட்டும்தான், அதனால தான் இந்த இடத்துல உன்னை விட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காதிக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப அழுகியே வந்துடுது. அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. வந்த உடனே ஹீரோனை சமாதானப்படுத்துறாரு. எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை சமாதானப்படுத்த வந்த கோவத்தில் வந்து இந்த ஜியாங்கோட மூஞ்சிலே ஒன்று கொடுத்துடுறாரு. அவனுக்கு வாயில் ரத்தம் வரும்போது இந்த ஜியா பார்த்துக்கிட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கல்ல, அப்போ இவனும் அந்த ஜியாங்கோ வந்து எதுக்கிட்ட என்ன இப்படி அடிச்சோம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவன் சொல்கிறான், அதாவது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, சூர்யா கிட்ட உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நீ எவ்வளோ சீப்பான ஆள் தெரியுமா, நீ வந்து உன் ஃபேமிலி ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து சூர்யா மேலே லவ் இருந்தாலும் அவளை எப்படி ஹர்ட் பண்ண, அது மட்டும் இல்லை இப்போ நீ அவளை ஏமாத்திருக்க, போய் சொல்லியிருக்க, அசிங்கப்படுத்தியிருக்க, நீ ஒரு நல்ல மனுஷனான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் வாயிலே ஒரு அறைய விட நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசல, சைலண்டாக இருக்காங்க. இந்த ஜியாங்கோ வந்து ஹீரோனை பார்க்குறான், எதுனா இவ சொல்லுவாளா, நம்மளை அடிக்க வேணாம், ஸ்டாப் பண்ணி நீ உன்னை சொல்லுவாளா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்து உனக்கு இதெல்லாம் வேணும், லைஃப்பில் உனக்கு எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருந்தா என்னை எப்படி நீ ட்ரீட் பண்ணுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜியாவர் ஒரு பக்கம் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து என்னடி பண்ணிட்டு இருக்க, எவனோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து உன் அங்கிளை அடிக்க விட்டுட்டு இருக்கியான்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோனுக்கு வருதே பாருங்க கோவம், எவனோ ஒருத்தனா, என் லைஃபுக்கு எடுத்தவளே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியா காரணத்துல ஒரு அறைய விட்டுறா. விட்டுட்டு அவ்வளோதான் உனக்கு மரியாதை பார்த்து இருந்துக்க சொல்லிட்டு மிரட்டி விடும்போது இந்த ஜியாங்க ஒன்னே நீ என்ன பண்ணிட்டு இருக்க சூயா, உனக்கு புரிஞ்சிட்டு இருக்கா இல்லையா, யார் யாருக்காகவோ நீ எங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்க, அவன் ஒருத்தனுக்காக எங்களை இப்படி ட்ரீட் பண்ணுவேன்னு கேட்டா நம்ம ஹீரோன் வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் உங்களை பார்க்க விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஏன் மேலே பொய்யான பழி போட்டிங்கல்ல, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எந்த விதத்தில் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்போ ஹீரோவும் இதனால தான் அவனை ரெஃப்யூஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கும் வந்துடுது, ஏன்டா திரும்ப திரும்ப அவளை ஏற்றி விட்டுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஜியோங்க்கு. இவன் கண்ணு முன்னாடி ஹீரோ போட்டு அடிச்சு போடுறான். மூஞ்சில் அடிச்ச உடனே அவருக்கு லைட்டாக லெட்டர்லாம் வர ஆரம்பிச்சுதா வாயில். நம்ம ஹீரோன் தான் ஜியோங்க ஆல்ரெடி போன வீட்டுக்கு வரும்போதே வார்ன் பண்ணி விட்டுருப்பாங்க, என்னோட லவ்வரை நீங்கள் அடிக்கக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் இந்த டைம் அடித்த உடனே என்ன தைரியம் தான் நீங்கள் அவரை அடிச்சிருப்பீங்க, அவரை எப்படி நீங்கள் டச் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனே இந்த டைம் ஜியோங்க போட்டு அடிச்சிடுறாங்க. ஜியோங்கா அவனுக்காக நீ என்ன கை நீட்டி அடிச்சிட்டியா, என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தேன்னு சொல்லி கேட்க ஹீரோனுக்கு கோவம் வந்ததில்ல, அதனால தான் அவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சிட்டாங்க. அதுதான் நினச்சி பாட்டுட்டு இருக்கான் இவன், எதுக்கு என்ன அடிச்ச நீ, இப்படி தான் பண்ணுவியா, அவனுக்காக நீ என்ன அடிச்சேன்னு சொல்லிட்டு லூசு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறான் அங்கேயே. ஆனால் நம்ம ஹீரோனா இதுக்கு மேலே உன்னை பார்க்க விருப்பமே இல்லை, நான் எப்படி திரும்ப திரும்ப சொல்கிறது, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல வீட்டுக்கு வரும்போதே அவர் மேலே உன் கை பட்டுச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி நீ என் கண்ணு முன்னாடி நீ அவர் அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஜியாங்கா ஓ இப்போ தான் அவர் கொஞ்ச நாளாக என் வீட்டை விட்டு போய் அதுக்குள்ளே நீ வேற ஒருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்ற மாதிரி கேட்கும்போது நம்ம இருந்தோம், ஆமாம் நான் எப்போ உன்னை விட்டுட்டு போகணும், அது மட்டும் இல்லை நீ எப்போ என்னை பிடிக்கல வெறுத்தேன்னு சொன்னியோ அப்பயே நானும் உன்னை வெறுத்துட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஒன்றும் ஐயோ இதுக்கு மேலே எனக்கு கிடைக்க மாட்டா போலேன்ற மாதிரி ஜியாங் வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான், தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்து வேண்டாம் விட்டு அப்படின்ற மாதிரி பார்க்க ஹீரோன்னு ஒன்று ஹீரோ பார்த்து வாங்க இவன்ட்டு எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம போகலான்ற மாதிரி ஹீரோ கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோனும் ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த ஜியாங்க்கு அதுக்கு மேலே அங்கே என்ன பேசணும்னு புரியல. அங்கேருந்து போன கொஞ்ச நேரத்தில் ஹீரோ வந்து ஹீரோனோட ஃபேஸை பிடிச்சிக்கிட்டு நீ ரொம்ப சூப்பராக இருக்க, எப்படி இவ்வளோ பிரேவாக இருக்க, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு யாரோ ஒருத்தரை பார்க்குற மாதிரியே இருக்குது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு இதை பார்க்கும் போது என்ன இவர் ஓல்டு ஸ்டைலில் பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே கேட்டுடுறாங்க, நீங்கள் கொஞ்சத்துலாம் பார்த்தா ரொம்ப ஓல்டு ஃபேஷனபிளாக இருக்குது, கொஞ்சமாவது ரீசெண்ட் டைமுக்கு வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனு எப்படின்னா வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஏன்னா ரொம்ப ஷையாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம ஹீரோயின் போன அப்புறம் உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இனிமேல் நீ எனக்கு மட்டும் தான் சொந்தன்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா நைட் டைமில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, மெய்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்களா ஹீரோ வந்து ஒரு ரூமுக்கு போக வேணாம்னு சொல்லியிருப்பாரு, அந்த ரூமுக்கு போய் பாரு எல்லா உண்மையே தெரியும்னு சொல்லியிருப்பாரு. அந்த ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு கையில் கத்தியோடு போகிறாங்க. ஏன்னா திடீர்னு யாருன்னா வந்துட்டாங்கன்னு என்ன
பண்ணுறது, ஒரு சேஃப்டிக்காக தான் கையில் கத்தி வச்சுருக்காங்க. மெய்ட் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. அதனால் மெதுவாக போகிறாங்க. எந்த ரூமுக்கு போகக்கூடாது சொன்னாரோ அந்த ரூமுக்கு போயிட்டு எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. டோரை திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க, யாரும் இல்லை. ஆனால் ஃப்ரேம்ஸ், அதாவது நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸில் பார்த்தா எல்லாத்தையும் ஹீரோயின் ஃபேஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப பழைய காலத்து ஃபோட்டோஸ் மாதிரி இருக்குது. அதை பார்த்த ஹீரோயினுக்கா ஒரே டவுட்டாக இருக்குது, இதெல்லாம் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோ ஒன்னே அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் பயந்துடுறாங்க. ஹீரோ ஒன்னே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் பயந்தாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த ரூமில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு மாதிரி க்யூரியஸாக இருந்தது, அதான் ஒரு ஆர்வத்தில் வந்துட்டேன்னு சொல்லும்போது ஹீரோ ஒன்று ஹீரோன்னு பார்த்து, சரி ஓகே என் கூட இன்றைக்கி ஒரு நைட் ஸ்டே பண்ணு, இன்றைக்கி நீ என் கூட ஏறு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோனுக்கு புரியல, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்ட உடனே ஹீரோ ஒன்று ஹீரோனை கட்டி பிடிச்சி என்ன சொல்கிறாருன்னா ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ ஃபேஷனபிளாக ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இனிமேல் நான் உன் கூட இருக்கேன், நம்ம தான் ஒரு ஃபேமிலி, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், உன்னை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன், என் ஃபேமிலியே நீ தான், என் உயிரே நீ தான் சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தையை சொல்ல ஹீரோயின் விழுந்துடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்கள்ல. இப்போ ஹீரோ மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் கிடைச்சோன்னே ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வரை கேட்டிருப்பார்ல என் கூட இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோனும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா. 2 பேரும் அன்றைக்கி நைட் ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஜியாங் சோகத்தில் வந்து ஓவராக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன பேசணும்னு புரியல. ஒரு பக்கம் இவனோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுறான். அது ஒரு நியூஸு. என்ன போட்டிருக்குன்னா, ஹீரோட அப்பா வந்து அவங்க ஒய்ஃபை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாரா 20 வருஷத்துக்கு. லவ்ன்ற பேரில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாராம். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்களாம். இதை பற்றின நியூஸ்லாம் வருது. அது மட்டும் இல்லை, இவரோட பையனான ஹூவும் அதே டிசீஸில் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே இவனுக்கா நான் கண்டிப்பாக போயிட்டு ஷூயாவை காப்பாற்றியாக்கணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அங்கே ஒரு பக்கம் பார்த்தா ஹீரோயினும் ஹீரோ ஒன் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ஹீரோயின் மார்னிங் லேட்டாக எழுந்திரிக்கலாங்களா. அப்போ ஜியாங் கிட்டேருந்து கால் வந்துட்டே இருக்குது. ஹீரோயினா சரி யாரா கால் பண்ணுறதுன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா ஜியாங் கால் பண்ணுறான். ஃபோனை பார்த்தவங்க வந்து இவன்ட்டெல்லாம் அட்டன் பண்ணி பேசணுமா என்ன அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஹீரோ ஏஞ்சவர் வந்து அந்த ஃபோனை ஹீரோயின் கையிலேருந்து பிடிங்கிக்கிறாரு. பிடிங்கி அவர் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும்னு கேட்டால் ஜியாங் ஒன்னே ஷூயா கிட்ட ஃபோன் கொடுறா அப்படின்னு கேட்க ஹீரோவும் கேஷுவலாக அந்தம்மா அவங்ககிட்ட பேசணுமான்ற மாதிரி ஃபோனை கொடுக்க ஹீரோயின் பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்ககிட்ட என்ன பேசணும்னு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டால் அவன் ஒன்னே நான் வர வரைக்கும் கொஞ்சம் சேஃபாரு, ஒரு ப்ராப்ளம்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கா இவன் ஏன் எப்படி பேசிகிட்டு இருக்கான், அப்படி என்ன ப்ராப்ளம் வரப்போது, நான் ஹாப்பியாக தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோக்காக நல்ல நல்ல பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோ ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வராது. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. கொண்டு வந்து இந்த மாதிரி சைன் போடு அப்படின்ற மாதிரி ஷூயா கிட்ட நீட்ட நம்ம ஹீரோயின் என்னது அப்படின்ற மாதிரி பிரித்து ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்தா ஹீரோட ப்ராப்பர்ட்டி சொத்து எல்லாமே இருக்கும்ல, எல்லாத்தையும் அப்படியே ஹீரோயின் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாரு. ஹீரோயின் இப்போ சைன் பண்ணால் போதும், எல்லாமே நம்ம ஹீரோயின் பேரில் இருக்குது. ஹீரோயின் இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பைத்தியமா உங்களுக்கு, இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டால் ஹீரோவை பார்த்துட்டு இல்லை உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ என் கூட இருப்பேன், நான் நம்புகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா வந்து உன்னை பார்க்கும் போதே என் அம்மா மாதிரி நீ தெரியுற, ஏன்னா எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, என் இறந்து போன அம்மா உன்ன மாதிரி தான் இருப்பாங்க, நீ மேலே ரூமில் பார்த்த ஃபோட்டோஸில் இருக்கிறது எல்லாமே என் அம்மா தான் சொல்லும் போது ஹீரோனுக்கு அவங்க அம்மாவை பற்றி இப்படிலாம் பேசும்போது இவர் என்ன அவங்க அம்மாவாகவே நினைக்கிறாரு, அப்போ என்னை எப்படி பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஹீரோவை பார்த்து உங்கள் கூட தான் அங்கிள் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன், எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வீட்டு காலிங் பில்ல ஜியாங் வந்து அடிச்சுட்டு இருக்கான்னா 2 பேருமே வெளியே போய் பார்க்குறாங்க. பார்த்தவங்க வந்து என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் ஜியாங் ஒன்று ஹீரோனை பார்த்து நீ சேஃபாக தான் இருக்கியா, வந்துரு இவன் கூட இருக்காது, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோன் வந்து அந்த டைமில் ஹீரோட கையை பிடிச்சி நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் சேஃபாக தான் இருக்கேன், என் பாய் ஃப்ரெண்ட் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்களா. இதை பார்த்த ஜியாங்கோ நீ புரியாமல் பேசாத ஷூயா, இங்கே இருக்கான்ல ஹூவோட அப்பா வந்து அவரோட ஒய்ஃபையே வந்து 20 இயர்ஸாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்போ இதுலேயே தெரியுதா அவங்க அப்பாவே அவ்வளோ பெரிய கண்ட்ரோலராக இருந்தாருன்னா இவனும் அப்படிப்பட்டவன் தான், அவனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோன் அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இவர் என்னை 24 ஹவர்ஸுமே வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்காரு, என்னை அப்படி பார்த்துக்கிறாரு, எனக்கு அந்த மாதிரி லவ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை மாதிரி அவர் ஒன்று என்னை பாதிலே விட்டுட்டு போகலையே, ஃபேமிலிக்கு ஒன்றும் பயந்துக்கிட்டு இவர் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு தெரியுமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு, நாங்கள் வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்போம், இது மூலியமாகவே எனக்கு தெரியுதுன்னு சொல்லும் போது இதை கேட்ட ஜியாங்க்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா இதையே வந்து அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்ற போது அந்த லவ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது அவனால் வேறு வார்த்தை என்ன சொல்ல முடியும். அப்போ அவன் முன்னாடியே நம்ம ஹீரோன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நான் வந்து உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா கூட 20 இயர்ஸ் இருந்ததை விட கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன், கவலையப்படாதீங்க, ஏன்னா எனக்கு நீங்கள் கொடுக்குற லவ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து ஹீரோவை கட்டி பிடிக்க நம்ம ஹீரோவும் சந்தோஷத்தில் ஹீரோ அவரும் வந்து திரும்பி நம்ம ஹீரோனை வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே வந்து அவங்களோட லவ் எவ்வளோ உண்மையானது புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஜியாங் வந்து நம்மளை விட்டு ஷூயா மொத்தமாக போயிட்டா, நம்ம ஃபேமிலிக்காக பயந்து நம்ம அவளை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம், ஃபேமிலி ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அவளுக்கு வச்சிருந்த லவ்வை ஃபுல்லாகவே அவள் மேலே இருக்க வெறுப்பாக மாற்றிட்டேன்,
அதனாலே அவன் என்னை வெறுத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாடி மேலே போயிட்டு ஏறி நின்றுட்டு எதோ யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான்லாம் காட்டல. ஆனால் இவன் பண்ண தப்புக்கான தண்டனையும் நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு ட்ரூ லவ் கிடைச்சிருச்சு. இந்த ட்ராமா இதோட இங்கே முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் எந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.